ஆனா இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்து இருக்குனே. அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ அது இப்ப சொல்லிடணும். பிஜேபி தலைவர் அண்ணாமலை கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, காதலர் தினத்துக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க இளைஞர்களுக்கு? உடனே அவர் சொன்ன பதில் இது. இளைஞர்களுக்கு எப்போ வாழ்த்து இருக்குது, இளைஞர்கள் அவங்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ அப்படின்றாரு. என்ன ஒரு டைலாகா போச்சு இது. இது எதுக்கு இப்படி சொன்னாருன்னு தெரியல. அதாவது அவர் ரொம்ப கூலா இருக்கிறாருன்னு காட்டிக்கிறாரா, இல்லை நம்ம நாடே அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு காட்டிக்கிறாரா, இல்லை பிஜேபி அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுதுன்னு காட்டிக்கிறாரா, என்ன விஷயம் தான் எனக்கு புரியல. அண்ணா, எல்லா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால அன்பான வேண்டுகோள்னா, திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. மோடி ஐயா பிஜேபி மாதிரி ஒரு காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன். நன்றி அண்ணா. காதலர் தினத்துக்கு நடுவுலையும் காங்கிரஸ் எழுத்து விடுறாரு, காங்கிரஸையும் திமுகவையும். அதாவது தூக்கத்தில் கூட காங்கிரஸையும் திமுகவையும் மறக்க மாட்டார் போல இருக்கு அண்ணாமலை. காதலர் தினத்துக்காக ஒரு ஒப்பீனியன் கேட்டு அந்த ரிப்போர்ட்டர் ஏண்டா கேட்டோம் ஆயிட்டு இருக்கும் போல இருக்கு. திமுகவும் காங்கிரஸும் அந்த மாதிரி ஒரு காதல் திருமணமா இருக்கக்கூடாது, பிஜேபியும் மோடி ஐயா மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. பிஜேபியும் மோடி ஐயாவும் காதல் திருமணம் அப்படின்ட்டு சொல்றது எவ்வளவு தூரத்துக்கு பொருந்தோன்னு எனக்கு தெரியல. ஆனா திமுகவும் காங்கிரஸும் ஒரு காதல் கூட்டணி வைக்கணும்னா ஒரு காதல் இருந்தா தானே கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றது வேணா ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா பிஜேபியும் மோடி ஐயாவும் ஒரு காதல் கூட்டணி அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரத்துக்கு பொருந்தோன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டாரு போல இருக்கு. ஒரு தாடியெல்லாம் வச்சுன்னா அப்படியே ராகுல் காந்தி நடக்கும்போது தாடி வளர்த்துருந்தாரு, அதே மாதிரி இவரும் தாடியெல்லாம் வளர்த்துன்னு இருக்காரு. அது ஏதாவது ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்குதான்னு தெரியல. அவர் நடந்தாரு, அதுக்கப்புறம் இவரும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஏதாவது ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்குமான்னு தெரியல. எல்லாமே நான் தெரியலன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடா நீ பேசுற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல. அது பார்த்துக்கலாம்.